வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. நம்ம பிரியமுடன் புவியியல் எம்சிக்யூ சீரீஸ்ல டே நம்பர் 5 இன்னைக்கான டாபிக் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா. ஸோ வழக்கம் போல இன்னைக்கான ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, பிளாக் சாயில், ரெட் சாயில், அலுவியல் சாயில், மவுண்டைன் சாயில், கரிசல் மண், செம்மண், மண்டல் மண், மலைமண் அவங்களுடைய சதவீதத்தை கொடுத்து வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது பொதுவாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டட் அவர் ஜியாகிரபி புக்ல அந்த ஒரு பை சார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் இந்த புக்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப் 3வது லெசன். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர்ல வந்து என்ன பண்ணா அந்த சாயில்ஸ் கேட்டகரி அந்த பிரிவு இருக்குது இல்லையா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்டேட்டட் ரீசன்ட் அப்டேட் புக்ல வந்து என்னன்னா அந்த பை சார்ட் வந்து தூக்கி இருப்பாங்க. அந்த பை சார்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற போல கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பை சார்ட் நம்மள நிறைய பேர் கவனிக்க மாட்டோம். அங்கேருந்து கொஸ்டின்ஸ் அரோஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுல நம்ம பார்க்குற வச்சுதான் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்தியாவிலே பிளாக் சாயில் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சதவீதத்துல இருக்கும். கரிசல் மண் தான் இந்தியாவில் அதிகம். கிட்டத்தட்ட 29.69% வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் இருக்கும் அப்படிங்கிறதே அதுல தான் தெரியும். அதுக்கு அடுத்தது செம்மண் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 28% இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வண்டல் மண் பார்த்தோம் அப்படின்னா 22.16% அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கடுத்து காடு மற்றும் மலைமண் பார்த்தோம் அப்படின்னா 7.94% அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உப்பு மற்றும் காரமண் அப்படிங்கிற போல பார்த்தோம்னா உப்பு மற்றும் காரமண் 1.29% அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. பாலைவன மண் பார்த்தோம் அப்படின்னா 6.13%. இதெல்லாம் வந்து என்ன பண்றது உண்டு அப்படின்னா அதெல்லாம் சொல்றது உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல லேட்ரைட் சாயில் அப்படிங்கிற போல பார்ப்போம். சரளை மண் 2.62% அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மண்களுடைய அளவை வந்து சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். அப்போ கரிசல் மண் 4 ஃபர்ஸ்ட்லேயே மேட்ச் ஆயிடுது. ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுதுன்னா மேட்ச் ஆயிடுதுன்னு பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, சணல் ஒரு வெப்பமண்டல இழைப்பயிராகும். ஜூட் இஸ் த டிராபிக்கல் ஃபைபர் கிராப் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜூட் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சணல் கரிசல் மண்ணில் நன்கு வளரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சணல் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டல் மண்ணில் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வளரக்கூடிய ஒரு பயிரா வந்து என்ன பண்ணப்படுதுன்னா பார்க்கப்படுது. அப்போ கரிசல் மண்ணில் நல்லா வளரக்கூடிய பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா காட்டன்ங்க. ஓகேவா? ஸோ பருத்தி தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் நல்லா வளரும். ஸோ அதனாலே கரிசல் மண்ணை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரிசல் மண் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காட்டன் சாயில் அப்படிங்கூடிய பேர்ல சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்புன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து ஜூட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். இது கரெக்ட் தான். வெஸ்ட் பெங்கால் இஸ் த லீடிங் ஸ்டேட் போத் இன் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 3, 4, 1 இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த ஜூட் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில் அப்படிங்கிற போல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது தவறான ஒரு பாயிண்டா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 2 only false. ஆப்ஷன் பி. அகர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. The word igneous is derived from Latin word. Igneous means fire அப்படிங்கிற போல சொல்லியிருக்கேன். igneous என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. igneous என்றால் தீ என்று பொருள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரிதான் பார்க்கணும். நம்ம பொதுவாக அந்த பாறைகளை பத்தி படிக்கும்போது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த பாறைகள் வந்து 3 விதமா படும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீப்பாறை, 2 வந்து படிவு பாறை, 3வது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உருமாறிய பாறை அப்படிங்கிறது படிப்போம். ஓகேவா? இக்னேஷியஸ் ராக், செடிமெண்டரி ராக், அதுக்கடுத்து வந்து மெட்டாமார்பிக் ராக் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுல இந்த இக்னேஷியஸ் ராக் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாறைகளுக்கும் முதன்மையான பாறை அப்படிங்கிறப்படியும் என்ன பண்றது உண்டுன்னா இதை சொல்றது உண்டு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, oldest sedimentary rock of the world has been identified in. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்க காணப்படுகிறது அப்படிங்கிறது கேட்பாங்க. இது டைரக்டா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ங்க. கிரீன்லாண்ட்ல தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதிகமான படிவு பாறைகள் செடிமெண்டரி ராக்ஸ் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா கிரீன்லாண்ட்ல காணப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து மேட்ச் த சாயில் கம்போசிஷன். இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்ணின் கூட்டு பொருட்கள் அப்படிங்கிற போல சொல்றாங்க. இப்போ ஒரு மண்ணை மைக்ரோஸ்கோப் வச்சு நான் மிகப்பெரிய அளவில் வந்து என்ன பண்றேன்னா எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மண்ணுடைய கூட்டு பொருள் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மண்ணுல 25% என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கும். 25% வந்து என்ன இருக்கும்னா வாட்டர் இருக்கும். அதுல 45% வந்து என்னன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பெருங்கனிமங்கள், 5% வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு கூட்டு பொருட்கள் அப்படிங்கிறப்பல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரிம பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ கனிமங்கள் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது கரிம பொருட்கள் அதாவது மினரல் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
மினரல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% அப்படிங்கிற போல பார்க்குறோம். இதுல வந்து ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%, வாட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 25%, அதுக்கடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 20% அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ மினரல் பார்ட்டிகல் 45%, அதுக்கடுத்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%, வாட்டர் 25%, அதுக்கடுத்து ஏர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே கைஸ், அடுத்தது assertion reason question பார்க்கிறோம். soil is the uppermost layer of the land surface. மண் என்பது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு, அதாவது ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. ஓகேவா? புவியின் தோல் அப்படிங்கிற பேர்லயே வந்து என்ன பண்ணப்படும்னா சொல்லப்படும்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா soil is composed of minerals, organic matters, living organism, air, water. போன கொஸ்டின்லயே பார்த்தோம். ஏன்னா மண் என்பது கனிமங்களால் கூட்டு பொருட்கள், மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் அப்படிங்கறத பார்க்கணும். ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரி, கூற்று காரணம் அப்படிங்கறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டும் என்னதுங்க சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அலுவியல் சாயில் ஆர் ஃபவுண்ட் இன் ரீஜன்ஸ் ஆஃப் ரிவர் வேலிஸ், flood plains and coastal regions அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. வண்டல் மண், ஆற்று சமவெளிகள், வெள்ள சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள் காணப்படுகிறது. பொதுவா இந்த வண்டல் மண் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஆறு பாயுது அப்படின்னா ஆறுகளால அதோடைய பக்கவாட்டுல படிய வைக்கக்கூடிய அதோடைய ஆறுகள் அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த வண்டல்களை படி வைக்கக்கூடிய அந்த அலுவியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆற்றங்கரை ஓரங்கள்ல படி வைக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவியல் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற போல சொல்லுவோம். ஸோ அதுதான் அலுவியல் சாயில் அப்படிங்கிறத சொல்லப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஆற்றுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியது வந்து புதிய வண்டல் மண், காதர்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடியது பழைய வண்டல் மண், பாங்கர் அப்படிங்கிற பேர்லயே வந்து என்ன பண்றது உண்டுன்னா சொல்றது உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? வண்டல் மண் இந்த மாதிரி ஆற்று சமவெளிகள், வெள்ளச்சமவெளி. அது வெள்ளச்சமவெளின்னா என்னன்னா ஆற்றுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சமவெளி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளட் பிளைன்ஸ், வெள்ளச்சமவெளி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம டே 1ல வந்து இது பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகளையும் அந்த டெல்டா உருவாக்குது அப்படிங்கிற போல பாக்குறோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான இடங்களே வந்து என்ன பண்ணப்படும்னா காணப்படும் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்போ கூற்று ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி. அதுக்கு அடுத்தது வண்டல் மண் ஓடும் நீரின் மூலம் கடத்தப்படும் நுண்ணிய துகள்களால் படிய வைக்கப்பட்டு உருவாகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அலுவியல் சாயில் ஃபார்ம்டு பை டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை ரன்னிங் வாட்டர். ஸோ இதுவுமே கரெக்ட். அந்த ஓடக்கூடிய நதிகளால பக்கவாட்டுல வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிய வைக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். கூற்று ஒன்னும் சரி ரெண்டும் சரி. மூணாவது வண்டல் மண் மற்ற வகைகளை காட்டிலும் வளம் அற்றது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதான் கிடையாதுங்க. அலுவியல் சாயில்ஸ் லெஸ் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஆல் சாயில் சொல்லியிருக்காங்க. தப்பு. இட்ஸ் மோர் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற போல பாக்குறோம். இதுல நைட்ரஜனுடைய அளவு மட்டும்தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். மற்ற வகையில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மோர் ஃபெர்டைல் சாயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 2 ட்ரூ, 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்து which of the following types of soil is formed by sedimentation of streams and rivers when their speed decreases? பின்வருவனவற்றுள் சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிவமைப்பதனால் உருவாகும் மண் வகைகள் இது. ஆல்ரெடி மார்க் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா பிளாக் சாயிலா கிடையாது. அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா காதர் அப்படிங்கிறது மேல பார்த்தோம் இல்லையா இந்த அலுவியல் சாயில் பக்கத்திலே படி வைக்கிறதுனா காதர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாங்கல் ரெட் சாயிலும் கிடையாது. காதர் பாங்கர் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப 2 and 4 ஒன்லி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். என்ன அப்படின்னா ஆறு பாயுது, ஆறுக்கு பக்கத்துல வண்டல் படிவுகள் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிய வைக்கப்படும். ஆத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய புதிய வண்டல் மண்ணை காதர்னும், அதுக்கு அருகாமையில இருக்கக்கூடியது பழைய வண்டல் மண் பாங்கர்னு வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆறுல வருஷம் ஃபுல்லா இந்த அளவுக்கு தான் தண்ணி போகும். மழை காலத்துல என்னவாகும்? ஸோ கரபுரண்டு வந்து என்னவாகும்னா தண்ணி போகும். அப்போ பக்கவாத்துல வந்து என்ன பண்ணணும்னா புதிய வண்டல் மண்ணை படிவு வைப்பாங்க. அது காதர்னும், அதுக்கு அருகாமையில் இந்த இடங்கள்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்பி அடுத்த வருஷம் மழை வரும்போது இந்த ஏற்கனவே படி வச்ச மண்ணு ஓரம் ஒதுங்கும். அப்படி ஓரம் ஒதுங்கக்கூடிய மண்ணு பழைய வண்டல் மண் பாங்கர் அப்படிங்கக்கூடிய பேர்ல அழைக்கப்படும் பாக்குறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. Laterite soils are typical soils of tropical region. சரளை மண் அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாகிறது அப்படின்றது சொல்றாங்க.
அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 2, the soils are found in the region which experienced alternate wet and dry condition as the soil are formed by process of leaching, so it is fertile. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரளை மண் அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ரெண்டாவது, சரளை மண் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு கொண்ட பகுதிகளில் சுவறுதலின் அதாவது லீச்சிங் சுவறுதலின் செயலாக்கத்தினால் உருவாவதால் இம்மண் வளம் மிகுந்தது அப்படிங்கிற போல சொல்றாங்க. அதாவது இது வரைக்கும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அந்த லேட்டரைட் சாயில் எப்படி உருவாகுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கரெக்டா கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வளம் மிகுந்தது ஃபெர்டைல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தப்பா பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கொஸ்டின் விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சவங்க ஓகே ஃபவுண்ட் இன் ரீஜன்ஸ் which experience alternate wet and dry conditions as these results of ஆமா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சரளை மண் அப்படிங்கக்கூடியது அந்த வெப்பம் மாறி மாறி அடிக்குது இல்லையா, வெயில் மழை அப்படிங்கிற போல மாறி மாறி அடிக்கிறதால அந்த மண்ணு மேலடுக்குல இருக்கக்கூடிய அந்த மண்ணோடைய சத்து வந்து என்னவாயிடுது அப்படின்னா அடிச்சுட்டு போயிடுது, லீச்சிங் ப்ராசஸ் மூலியமா அடிச்சுட்டு போயிடுது, அதனால உருவாக்குது அப்படிங்கிற போல ஒரு காயின். இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மலைகள்ல இருந்து நீரோடைகள் வருது இல்லையா, இந்த நீரோடைகள் வந்து என்ன பண்ணா அந்த அடிவாரத்துல வந்து மேலிருந்து வரக்கூடிய நீர் வந்து இங்க அப்படியே கொஞ்சம் தேங்கி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகும் மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும். அப்போ இந்த தேங்கக்கூடிய இடத்துல என்னவாகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையுமே மண்ணில் இருக்கக்கூடிய சத்தான பொருட்கள் எல்லாத்தையுமே வாஷாவே போயிடும், அடிச்சு தூக்கிட்டு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். அப்போ இங்க மலையிலேருந்து இங்க தண்ணி வருது அப்படிங்கக்கூடிய பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே அதை வந்து என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிருந்தால இங்க ரிமைன் ஆகி இங்க பரவி காணப்படக்கூடிய மண்ணெல்லாம் இந்த மலைக்கு அடிவாரத்துல அப்படியே அங்க ரிமைன் ஆகி பரவி காணப்படக்கூடிய மண்ணெல்லாம் என்னன்னா சரளை மண் அப்படிங்கிற போறதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். அப்படி அந்த மண்ணுல இருக்கக்கூடிய சத்தான பொருட்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வாஷ் பண்ணி போயிடுது இல்லையா, இது பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மண் சுவரல் முறை அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து என்ன பண்ணப்படும்னா சொல்லப்படும் பாக்குறோம். இது ஒரு கண்டிஷன். அதே போல ஒரு இடத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெயில் குளிர் அப்படிங்கிறது மாறி மாறி ஆல்டர்னேட்டிவான காரணத்துல இருக்கும் போதும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்தான பொருட்கள் வாஷவே ஆகும். அதையுமே வந்து லேட்டரைட் சாயில் தான் சொல்லுவாங்க. பொதுவாக அந்த லேட்டரைட் சாயில் என்னன்னு சொல்றது உண்டுன்னா பிரேக் சாயில், செங்கல் மண் அப்படிங்கிற போல சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா செங்கல் உற்பத்திக்கு அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணை பயன்படுத்துவாங்க. அதனால அந்த மண்ணை பிரிக் சாயில் அப்படிங்கிற போல வந்து என்ன பண்றதுன்னா சொல்றது உண்டுன்னு பாக்குறோம். இது கிட்டத்தட்ட ரெட்டிஷ் கலர் வரைக்கும் வந்து ரெட்டிஷ்ல இருந்து ரெட்டிஷ் ப்ரௌன் சம்திங் அந்த கலர் வரைக்கும் வந்து என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கலரா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரும் வந்து சொல்லப்படுதுன்னு பாக்குறோம். அப்ப கொடுக்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தப்புன்னு பாக்குறோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு பாக்குறோம். அடுத்து சூஸ் த கரெக்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா. பின்வரும் இந்தியாவின் மண் பரவல் அடிப்படையிலான சரியான இறங்கு வரிசையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நமக்கு அந்த அளவை வச்சு வந்து என்ன பண்ணலாம்னா அது பண்ணலாம். ஓகேவா? லேட்டரைட் சாயில் சரளை மண் 2.62%. ஒன்றும் இல்லை, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பாயறதால 6 6 6 6 பாயறதால மலையோடைய 2 பக்கமும் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையில 6 பாயறதால 2 பக்கமும் சரளை மண் உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மலையோட 2 பக்கங்க 2 6 பாயறதால 6. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.62% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உப்பு மற்றும் காரமண் 1.29%. வீட்டுல சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. ஓகேவா? ஸோ மாசத்துல 30 நாள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாட்டுல ஒரு நாள் உப்பு இல்லைன்னா பரவாயில்ல, மாசத்துல 29 நாள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரக்கூடிய சாப்பாடுல உப்பே இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காடு மற்றும் மலைமண் 7.94%. இப்ப இந்த காட்டுக்கு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வேலைக்கு போகக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா அது 7 நாளும் ஒர்க்கு, காலைல 9 மணிக்கு நான் போனேன்னா சாயந்தரம் எத்தனை மணிக்கு தான் வருவேன், 4 மணிக்கு தான் வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. 7.94% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வறண்ட பாலைமண். பாலைவனத்துல என்னவே இருக்காது, ஆறே இருக்காது. ஆறு இல்லை அப்படின்னா அங்க என்னதான் இருக்கும், ஆறு இருக்காது. அப்ப பாலைவனத்துல என்னதான் அதிகமா இருக்கும், பேய் இருக்கும் அப்படிங்கிறது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 6.13%. பேய்னா அந்த 13ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிறதா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.13. அடுத்து வந்து என்னன்னா களிமண் மற்றும் சதுப்பு நிலம். இது என்னன்னா இப்போ மேரேஜ்னா அப்படின்னா 18 வயசு முடிஞ்சுதான் வந்து என்ன பண்ணா, அதுவும் 21 வயசு அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணா மேரேஜ் பண்ணும். அதுக்கு 18 வயசு முடிஞ்சதான் வந்து என்ன பண்ணா மேரேஜ் பண்ணும். இப்போ 17 வயசுல 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மண்ணில களிமண் தான் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.17%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மண்ணோடைய அளவு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சு. இதே போல ரெட் சாயில் பார்த்தோமே, ஸோ செம்மண்
28%. ரெட்னாலே நமக்கு என்ன வரும்? ரெட் கலர் ஹார்ட் தான். ஹார்ட்டுக்கு எந்த மாசம் ஸ்பெஷல்? பிப்ரவரி மாசம் 28 நாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அலுவின் சாயில் 22 வரும். கரிசல் மண் 29.69. இருக்கிறதுல கரிசல் மண் தான் பெருசு. அதில் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா ஈஸியா போட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷலா ஷார்ட்கட் வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல பண்ணுங்க. சரி, ஓகேங்க. அப்போ இந்த பெர்சன்டேஜ் வச்சு நம்ம வந்து பார்க்கக்கூடிய பட்சத்துல அங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் இந்திய மண் பரவல் அடிப்படையிலான சரியான இறங்கு வரிசைப்படுத்துக அப்படிங்கிற போல வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. பெருசு எது இதுல? காடு மற்றும் மலைமண். ஓகேவா? 5. அடுத்து வந்து என்னன்னா வறண்ட பாலைமண் 2. அதுக்கு அடுத்தது சரளை மண். ஓகேவா? சரளை மண் 1. அதுக்கு அடுத்தது களிமண் மற்றும் சதுப்பு நில மண். ஓகேவா? 4. அதுக்கு அடுத்தது உப்பு மற்றும் காரமண் 1.29% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது ஆப்ஷன் தான், சாரி 4வது ஆப்ஷன் டி தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது 11வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்குறோம். எந்தெந்த மண்ணில் எந்தெந்த மாதிரியான பயிர்கள் வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் மண். பொதுவாக அந்த மவுண்டைன் அப்படின்னு ஃபாரஸ்ட் மண் இதுக்கு புதுசா இந்த மவுண்டைன் அப்படிங்கிற போல பார்க்குறோம். ஸோ இந்த மவுண்டைன் மண் அப்படி அது இந்த மவுண்டைன் சாயில் அப்படிங்கிற போல பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் இந்த மலைப்பாங்கான பிரதேசங்கள் வந்து ஸ்பைஷியஸ். ஓகேவா? ஸோ அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்லி வேரியஸ் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற ஸ்பைசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ காடு மற்றும் மலைமல்ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா பார்லி பல்வேறு வகையான வாசனை பொருட்கள்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து சரளை மண்ணில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையோடைய அடிவாரத்தில் வந்து பொதுவாக காஃபி, ரப்பர், முந்திரி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்கே நல்லா வளரக்கூடியது. அதுக்கடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டல். இதுலேயே மேட்ச் பண்ணலாமே. ஓகேவா? ஸோ உங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காடு மற்றும் மலைமண் பார்லியா. ஸோ இங்க 3. அதுக்கடுத்தது சாரி இங்க இருக்கு, இங்க 3 இருக்கா? ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரளை மண் 4. அப்ப இதுதான் வரும், இது வராது. ஓகேவா? சோ 4ன்னு பாக்குறோம். அதுக்கடுத்து வண்டல் மண் நமக்கு தெரியும், நெல், கோதுமை, கரும்பு. அதுக்கடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரிசல் மண் புகையிலை. இது இருக்கு பருத்தி, புகையிலை. பருத்திக்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கரிசல் மண். அதுக்கடுத்து செம்மண் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு மற்றும் பருப்பு வகைகள். ஏன்னா கரும்புலாம் வந்து நிறைய இதுல வரும். பருப்பு அதாவது ஒரு கிராப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோளம் அதுக்கு மட்டுமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில வந்து என்னன்னா செம்மண்ணா பருப்பு வகைகள் கண்டிப்பா வந்து வரும். கரிசல் மண் அப்படின்னா பருத்தி வகை, பருத்தி வந்து கண்டிப்பா வரும். வண்டல் மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா கரெக்டா வருவாங்க. சரளை மண்ணா அந்த காஃபி, ரப்பர், முந்திரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னன்னா கரெக்டா வரும். காடு மற்றும் மலைமண் அப்படின்னா அந்த வாசனை பொருட்கள் இருக்கு இல்லையா, அது கரெக்டா வரும்னு பாக்குறோம். அந்த வகையில ஆப்ஷன் டி தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கரெக்ட் ஆன்சர்னு பாக்குறோம். இதுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. சூஸ் த கரெக்ட் பேர். கூற்றுகளுக்கு ஏற்ற விடையை வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானது. அதாவது எந்த மண் இது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தக்கான பகுதிகளில் உள்ள பசால்ட் பாறைகள், பசால்ட் அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இட் இஸ் ஃபார்ம்டு பை பசால்ட் ராக் இன் டெக்கான் ரீஜியன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பிளாக் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன் மினரல்ஸ். இவன் ரெட் சாயில் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னு பார்த்தா மெக்னீஷியம் அண்ட் அயன் ஆசிட் வந்து இருந்தால் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அயன் ஆக்சைடு. அடுத்து வந்து என்னன்னா மெக்னீஷியம் இருந்தா ரெட் சாயில், டைட்டானியம் அண்ட் அயன் மினரல்ஸ் இருந்தது, அயன் மினரல்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளாக் சாயில் அப்படிங்கிறத தெரியும். இதுலயே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா அடுத்தது இட் கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட்ஸ் ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன், அலுமினியம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? அப்ப கண்டிப்பா எக்ஸாக்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் அப்படிங்கிறத பார்க்குறோம். கரிசல் மண் தான் இதுக்கான ஆன்சர். கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸின் அடிப்படையில் இது என்ன வகையான மண் அப்படின்னு பார்த்தோம்னா கரிசல் மண்ணு பார்க்குறோம். அடுத்து when did வேர்ல்டு சாயில் டே வாஸ் அப்சர்வ்டு. இது வந்து டைரக்டா ஸ்டாட்டிக் கொஸ்டின். டிசம்பர் 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக மண் தினம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா அனுசரிக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றுகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தி என்விரான்மெண்ட் which is characterized by mild climate takes 200 to 400 years to form 1 centimeter of soil. மித வெப்பமண்டல காலநிலையில் கால்நிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 முதல் 400 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான். மித வெப்ப மண்டலத்துல 200ல இருந்து 400 ஆகும். இதே வெப்பமண்டலம் அப்படின்னு பார்த்தா 200 வருஷத்துலேயே வந்து என்னவாகும்னா உருவாகும். மண் வந்து வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா வந்து என்ன வேணும், கொஞ்சம் சீக்கிரமாவே எளிய வகையில உருவாயிடும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது அயன மண்டல ஈர காலநிலை பகுதியில் மண் மெதுவாக உருவாகிறதுன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்டா தான். நம்ம ஏன்னா அயன மண்டல ஈர காலநிலை வெட் டிராபிக்கல், வெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா, இதே ட்ரை டிராபிக்கல் ஏரியா அப்படிங்கிற போல பார்த்தா சாயில் வந்து என்னவாகும்னா ரொம்ப ஃபாஸ்டா உருவாகும் அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்து டு பிகம் வெல் மெச்சூர்டு சாயில் இட் டேக்ஸ் அபவுட்
3008, அதாவது மண் வந்து இந்த ஆண்டுகளை உருவாக்கிடும். ஆனா அந்த மண்ணு நல்லா வளமா நல்லா ரொம்ப மெச்சூர்டான ஃபெர்டைலா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3000 ஆண்டுகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகும்னு பார்க்குறோம். அப்போ கொடுத்துருக்கிறது அனைத்தும் சரி, ஆல் ஆர் ட்ரூ அப்படிங்கிறத பார்க்குறோம். 14 அனைத்தும் சரி. அடுத்து 15 மேட்ச் த ஃபாலோவிங். பொறுத்துக்க மண்ணு அதோடைய வளரும் பயிர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பிளாக் சாயில்னாலே டொபாக்கோ, அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா அலுவியல் சாயில் அப்படிங்கிறது வந்து ஆயில் சீட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா சொல்றான். அதுக்கு அடுத்தது ரெட் சாயில் பல்சஸ், லேட்ரைட் சாயில் கேஷ்யூ அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து 16 லேட்ரைட் சாயில் ஆர் ஃபார்ம்ட் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப். லேட்ரைட் மண் உருவாக உகந்த நிலை, அதாவது சரளை மண் வந்து எந்த மாதிரியான நிலையில உருவாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால், லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ ரெயின்ஃபால், மீடியம் டெம்பரேச்சர் அண்ட் லோ ரெயின்ஃபால், லோ ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர். நமக்கு தெரியும் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து என்ன உருவாகும், அதிக வெப்பம் மற்றும் அதிக மழையளவு வந்து மாறி மாறி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த லேட்ரைட் சாயில் வந்து என்ன ஆகும் உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுதான். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 17. இந்த கலர் ஆஃப் லேட்ரைட் சாயில், லேட்ரைட் மண்ணுடைய கலர் வந்து ரெட்ல இருந்து ரெடிஷ் ப்ரௌன். இதை நம்ம ஏற்கனவே அங்க பார்த்தோம் இல்லையா, சிவப்பு முதல் சிவப்பு பழுப்பு வரைக்கும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து டெசர்ட் சாயில் இஸ் ஜெனரலி, பாலைவன மண் பொதுவா எந்த மாதிரியான தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டிங். ஏன்னா அது பறக்கும் இல்லையா, நம்ம பார்த்தோம் மண்ணுல வந்து 25% வாட்டர் இருக்கும், 25% வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கும், 45% 5% நியூட்ரியன்ஸ் பிளஸ் அந்த கரிம பொருட்கள் அப்படிங்கிற போல பாக்குறோம் இல்லையா. ஸோ அதுல அந்த டெசர்ட் சாயில வந்து அந்த வாட்டர் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆயிட்டோன்னே அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஏர் பிளஸ் எம்டி ஃபேஸால வந்து எம்டி சர்ஃபேஸால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் ரொம்ப லெஸ்ஸிங் வெயிட் ஆகும், ரொம்ப சாண்டியா இருக்கும், பறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். அப்ப மணற்பாங்கானது, பாலைவன மண் எப்ப ஏற்பட்டதுன்னா மணற்பாங்கானதுன்னு பாக்குறோம். அடுத்து ரிமூவல் ஆஃப் தின் லேயர் ஆஃப் சாயில் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் தி லேண்ட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட். மேல் மண் ஒரே சீராக அகற்றப்படுவது அப்படிங்கிறது வந்து என்னன்னா சாயில் எரோஷன் அப்படிங்கறத போல சொல்லுவாங்க. அந்த எரோஷன்ல இது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட் எரோஷன் அப்படிங்கிற போல வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படும் பாக்குறோம். ஓகேவா? தாளரிப்பு, மேல் மண் மட்டும் அப்படியே வந்து அரிச்சிட்டு போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தாளரிப்பு அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. இல்ல அந்த பல்லரிப்பு அப்படிங்கறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்றுகள்லாம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுறதால ஃபுல்லா வந்து என்ன ஆகும்னா அந்த மண்ணு வந்து வெடிப்பு வெடிப்பு அப்படியே அடிச்சுட்டு போயிடும். மிகப்பெரிய பள்ளத்தை இப்படி ஆறு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளத்தை அப்படியே அரிச்சுட்டு போயிடுது இல்லையா. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பல்லரிப்பு, கல்லி எரோஷன் அப்படிங்கிற போல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். ஸோ அதே போல சிற்றோரைகளுடைய அரிப்பு வந்து ரில் எரோஷன் அப்படிங்கிற போலயும் வந்து என்ன பண்றது உண்டுன்னா சொல்றது உண்டு அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க கமெண்ட்ல அந்த ஸ்பிளாஷ் எரோஷன், தெரிப்பு அரிப்புனா என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து 20 சாயில் எரோஷன் ரெஃபர்ஸ் டு, மண்ணரிப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சாயிலா கிடையாது, இன்க்ரீஸ் இன் சாயில் ஃபெர்டிலிட்டி கிடையாது, வெதரிங் ஆஃப் ராக்ஸ் ஒன்லி அப்படின்னாலும் கிடையாது, ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் பை நேச்சுரல் ஏஜென்ட்ஸ், அதாவது இயற்கை காரணிகளால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேல் மண் வந்து அகற்றப்படுவதாக வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த கிளாஸ் வாஸ் யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். ஸோ நேற்று கேட்ட கேள்விக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே போல இன்னைக்கு ஒரு 2-3 கேள்வி கேட்டிருக்கோம். இதுக்கும் கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.